2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே பவுல் மீது சிலர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பவுல் கொஞ்சம் கோபமாக பதில் கொடுக்கிற காரியத்தை அங்கே சொல்லியிருக்கார். பவுலை குறித்து சிலர் சொன்ன காரியம் என்னவென்றால், பவுல் எல்லாம் தேவ மனிதன் கிடையாது, அவர் தன்னுடைய மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு ஆள், அவருக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறமை கிடையாது, அவருக்கு பேச்சாற்றல் கிடையாது, அவர் தூரத்துல இருக்கும்போது நிருபத்தில் எழுதும் போது மட்டும்தான் பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கொள்வாரே தவிர அவர் நேர்ல எல்லாம் வந்தால் அந்த அந்த அளவிற்கு பேசக்கூடிய நபர் அல்ல என்பதாக பவுல் மீது யார் கொரிந்து மக்களை குழப்பம் நினைத்த கள்ளர்கள் பவுலை குறித்து பேசினார்கள். அதற்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த 10ஆம் அதிகாரத்திலே அவர் சில காரியங்களை எழுதுகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாகவும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் தூரத்திலே இருக்கும்போது நிருபத்தின் வழியாக எழுதும் போது, அந்த நிருபத்தை படிக்கும் போது உங்கள் மீது கோபத்திலே எழுதும் போது, அதாவது கண்டிப்புடன் எழுதுகிறேன். அதே வேளையிலே உங்கள் பக்கத்திலே இருக்கும்போது எப்படி தாழ்மையாகவும் இந்த அளவுக்கு கண்டிப்பு இல்லாதது போல தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட நான் அப்ப இதை வைத்துதான் பல பவுலை குறித்து பேசினார்கள். ஆகவே அதை வைத்தே பவுல் இங்கே பேசுகிறார். அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து, பவுலை எப்படி சிலர் எண்ணுகிறார்கள்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், பவுல் 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 போன்றவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல என்பதாக சிலர் எண்ணினார்கள். அந்த விதமாக கொரிந்து சபையில் உள்ள மக்களையும் குழப்ப பார்த்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் கொடுக்கும் போதுதான் பவுல் சொல்லுகிறார், எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலர், அந்த சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் நேரில் வரும்போது நான் கண்டிப்பாக இருக்க போகிறேன். யாரிடத்திலே? என்னை குறித்து சிலர் பேசியிருக்கிறார்கள் அல்லவா? என்ன பேசியிருக்கிறார்கள்? நான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே நான் கண்டிப்பாக இருப்பேன். நேரில் வரும்போது கண்டிப்பாக இருப்பேன். அப்படி அவர்களிடத்திலே கண்டிப்பாக இருக்கும்போது கொரிந்து சபை மக்களாகிய உங்களிடத்திலும் கண்டிப்பாக இராதபடிக்கு நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பவுல் சொல்லுகிறார். காரணம், அவர்களுக்கிடத்திலே நான் ஏன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு காரணம் இருக்கிறது. இப்போ உங்களிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்தது. நீங்களும் அவர்களை போல அந்த என் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்களைப் போலத்தான் நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது அதை நம்பிக்கொண்டு குழப்பத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே நான் கண்டிப்பை காட்ட வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் அப்படி இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக பவுல் சொல்லுகிறார். காரணம், பவுலை குறித்து என்ன சொன்னார்கள்? அவர் நேரிலே வரும்போது அவர் ஒன்று பெரிய ஆளை கிடையாது. அவர் தூரத்துல எல்லாம் இருந்து பார்க்கும்போது, தூரத்துல இருந்து எழுதும் போது பெருசா எழுதுவார். பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அவருக்கு என்னது, உன்னால் அவரால் சரியா பேசக்கூட முடியாது என்பதாக சொன்னார்கள். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஆமாம், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தான். அவர்கள் சொல்லுகிறபடியான மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் எல்லா மனிதர்களைப் போல ரத்தமும் மாம்சமும் உடையவர் மனிதர்கள். எல்லா மனிதர்களைப் போல எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய அதே சோதனைகள் எல்லாம் எங்களுக்கும் வருகிறது. எல்லா மனிதர்களுக்கு உள்ளது போன்ற பாடுகள் எங்களுக்கு வருகிறது. ஆகவே நாங்கள் மாம்சத்திலே தான் இருக்கிறோம். ஆகவே மாம்சத்தின்படி நடக்கிறோம். ஆனால் இந்த மாம்சத்தின்படி நடக்கிற போது மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்கள்? மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக இருப்பார்கள். மாம்சத்திற்கு ஏற்றபடி போர் செய்கிறவர்களாக இருப்பார்கள். மாம்சத்துக்கு ஏற்ற போர் இது. ஒரு காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்
அதுக்கு அதை சாதிப்பதற்காக வன்முறையை கையாள்வது, அதற்கென்று ஆயுதங்களை ஏந்துவது, தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வன்முறையை கையாளுவதுதான் காலாகாலமாக பல்வேறு விதமான மதங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறது. என் கிறிஸ்தவ மதமும் அதை செய்திருக்கிறது. அப்போ அது மாம்சத்துக்கு ஏற்றபடி போராடுவது. ஆனால் எங்களுடைய போராட்டம் மக்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஓ, அந்த மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக நாங்கள் யாரிடத்திலும் சண்டை போடுகிறவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு ஏற்றபடி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாறாக எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்பது இந்த உலகம் சார்ந்த போர் ஆயுதங்கள் அல்ல. உலகம் சார்ந்த ஆயுதங்கள், ஒரு போர்ல வெற்றி பெறுவதற்காக பல்வேறு விதமான ஆயுதங்கள் கையாளுவார்கள். அப்படிப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் கை கொண்டு போர்ல வெற்றி பெறுவோம், அப்படிப்பட்ட ஆயுதங்களிலே நாங்கள் ஈடுபடுகிறதில்லை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, மாறாக அது தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அந்த தேவ பலமுள்ள ஆயுதங்களால் எங்களால் அரண்களையே நிர்மூலமாக்க முடியும் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். பவுல் கூறுகிற இந்த தேவ பலமுள்ள போர் ஆயுதங்கள் எது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார் சொன்னா, பவுலிடத்துல இருக்கிற போர் ஆயுதம் எது? சத்தியம், தேவனை குறித்த சத்தியம், உண்மை, சுவிசேஷம். அதைத்தான் இங்கே பவுல் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறார். தான் பேசுகிற உண்மை, அவரிடத்திலே காணப்படுகிறது உண்மை, அதுதான் தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். இதே காரியத்தை 1 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லி இருப்பார். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று சொல்லி பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ பவுல் எதை நம்பவில்லை? இந்த உலகத்தின்படியாக போர் செய்கிறதை நம்பவில்லை. உலகத்தின்படியாக எப்படியாகிலும் சாதுரியமாக பேசி வெற்றி கொள்ளலாம், அதையும் பவுல் இங்கே நம்பவில்லை. மாறாக பவுல் சொல்லுகிறார், என் பேச்சு என் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரியதாக நயவசனிப்புள்ளதாக இராமல் மாறாக ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னார்? அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவான தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது என்று. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இப்போ பவுல் கூறுகிற தேவ பலனுக்கு ஏதுவான அந்த போர் ஆயுதம் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் சத்தியம். தான் சத்தியம் பேசுகிறதைத்தான் இங்கே போர் ஆயுதம் என்று சொல்லி பவுல் இங்கே கூறுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்று சொல்லி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:21, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த உலகம் சுய ஞானத்தினால் இருக்கின்ற பட்சத்தினால் தேவனை அறியாதிருக்கிறது. அதே வேளையிலே இது எந்த தேவனை பற்றிய அறிகின்ற உண்மை அல்லது இந்த பிரசங்கம் பைத்தியமாக தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கத்தினாலே தான் விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுபவைகள் ஆனதனால் அவைகளை அறியவும் மாட்டான்.
1 கொரிந்தியர் 3:19 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படும். அப்போ இந்த உலகத்தின் மக்களுக்கு உண்மைகள், சத்தியம், தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற உண்மை சத்தியம், அது பைத்தியமாக தோன்றுகிறது. அதே வேளையிலே ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக தோன்றுகிறது. இந்த உலகத்தின் மக்களுக்கு தேவனுடைய ஞானம், தேவன் வெளிப்படுத்தி தந்த உண்மைகள், அது பைத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் தேவனுக்கு முன்பாக எது பைத்தியமாக தோன்றுகிறது? இந்த உலக மக்கள் ஒரு ஞானம் என்று சொல்லி பேர் கொண்டு நடக்கிறார்கள் அல்லவா, அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. இப்போ பவுல் சொல்லுகிறார், இந்த உலக மக்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஓகே, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்ப இதே காரியத்தை தான் இங்கே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தும் போது சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் நீ இந்த மாம்சத்திற்கு ஏற்றபடியானது அல்ல, எப்படியாகலும் வெற்றி பெற ஆக வேண்டும் என்கிறதற்காக மனிதர்கள் மாம்சத்தின்படியாக கபடு வஞ்சம் நிறைந்து பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவார்கள், ஆயுதங்களை ஏந்துவார்கள். ஆனால் எங்களுடைய போராயுதங்கள் அப்படி அல்ல, மாறாக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அது இந்த தேவ பலம் உள்ளவைகள் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அரண் என்று சொல்லும் போது எழுத்தின்படியாக உண்மையான கோட்டை குறித்து அல்லது அரணை குறித்து சொல்லவில்லை, மாறாக மனிதர்களிடத்திலே காணப்படுகிற அரண்கள், மனம், மனித மனங்கள் கடவுளை அறியாமல் கோட்டை தடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். அது கீழே உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது தெரியும். அப்போ பவுல் சொல்லுகிறார், இந்த தேவ பலமுள்ள ஆயுதங்களால், என்னிடத்திலே இருக்கிற ஆயுதம் மாம்சத்திற்கேற்ற ஆயுதம் அல்ல, தேவ பலமுள்ள ஆயுதம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆயுதம் எது? மனிதர்களை எப்படியாகலும் ஈர்க்க வேண்டும் என்கிறதற்காக பேசுகிற நயவசனிப்பு சார்ந்ததும் அல்ல, மனுஷ ஞானம் சார்ந்ததும் அல்ல, மாறாக தேவ ஞானத்திற்கு ஏற்ற ஒன்றாக காணப்படுகிறது. அந்த ஞானத்தால் அரண்களை நிர்மூலமாக்க முடியும் என்று சொல்லுகிறார்களா, அது அதனுடைய விளக்கமாக என்ன கூறுகிறது? அந்த எது அரண்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். எங்களுடைய போர் 5ஆம் வசனம், அவைகளால், அதாவது எங்களுடைய ஆயுதங்களால், மாம்சத்திற்கு ஏற்ற போர் ஆயுதங்கள் அல்ல, தேவ பலமுள்ள அந்த ஆயுதம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள் முதல் நூற்றாண்டிலே பல்வேறு விதமான தர்க்கங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலிருந்தே அங்கே ஸ்தேவான் இங்கே இந்த மனிதனோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள் யூதர்கள். ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் அவனுடைய வல்லமை எதிர்த்து நிற்க கூடாமல் அவன் மீது பொய் குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறவன் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். குற்றம் சாட்டி அவனை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். அங்கே அந்த தர்க்கத்திலே ஸ்தேவான் வெற்றி பெறுகிறவனாக, வெற்றி பெற்றான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யவில்லை, அங்கே சண்டை போடவில்லை, அவன் என்னது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி டிவி டிபேட்ல எல்லாம் பார்த்தால் என்ன செய்வார்கள்? கத்தி கத்தி ஏதோ கூச்சல் போட்டு எல்லாம் இருப்பார்களா, அல்லது மற்றவர்களை பேச விடாமல் ஏதோ காரியங்களை செய்து நான் தான் பேச வேண்டும் சத்தம் உயர்த்தி, அப்படி அந்த மாதிரி வெற்றி குறுக்கு வழியில வெற்றி பெறுவதை குறித்தல்ல, மாறாக உண்மையை பேசும்போது அவர்களுக்கு சொல்வதற்கு மாறுதரம் இல்லை, அவர்களே என்னது கன்வின்ஸ் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு நாட்கள் நான் பின்பற்றி வந்த கொள்கையை விட்டுவிட்டு இவன் சொல்லுகிற காரியம் எனக்கு கன்வின்ஸ் ஆகிறது போல இருந்தால் நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டுமா என்கின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே என்னது அந்த தர்க்கத்திலே அவர்கள் தோற்றுத்தான் போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது ஒத்துக்கொள்ள மனமில்லை. அப்ப தர்க்கங்களை, இந்த தேவ பலமுள்ள ஆயுதங்களால் தர்க்கங்களை நாங்கள் கீழாக்குகிறோம். அடுத்ததாக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்குகிறோம். தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறோம். இரண்டாவது மேட்டிமை, மனமேட்டிமை, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒரு மேட்டிமை. இங்க நாம் ஏற்கனவே படித்தோம் அல்லவா, இவ் உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் ஞானம் அந்த அதை பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்பதால், அல்லது இந்த உலகம் சுய ஞானத்தினாலே இருக்கிறபடியினால், அதனால்தான் இந்த பிரசங்கம் அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. 1 கொரிந்தியர் 1:21 தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், இந்த உலகம் ஏன் தேவனை அறியவில்லை?
சுயஞானம் சுயஞானம் என்பது மேட்டிமையை உண்டாக்குகிறது, பெருமையை உண்டாக்குகிறது. நான் சொல்வதுதான் சரி, எனக்கு தெரியாததா என்கின்ற, நான் இவ்வளவு நாட்கள் பின்பற்றின தப்பாக இருக்குமா, எனக்கு அது புரிய, அவர்கள் சொல்லுகிறது புரியவில்லை, அப்போ எனக்கு இது புரிந்து இதுதான் புரிகிறது, அப்போ இதுதான் சரி என்று சொல்லி நான் என்கின்ற அந்த மேட்டுமை. இந்த மேட்டுமை என்ன என்ன காரணமாக இருக்கிறது? இந்த உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கவில்லை. அப்போ ஏன் தேவனை அறியவில்லை அவர்கள்? அவர்கள் தேவனை அறியாதிருக்க காரணம், அவர்கள் சுயஞானமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ சுயஞானம் அதை தூக்கி பிடிக்கிற காரணத்தினால் அவர்களால் ஒரு காலம் தேவனை அறிய முடியாது. இங்கேயும் அதை தான் பவுல் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமை. இப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிறது எது? மேட்டுமை. ஏன் அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடைய முடியவில்லை? காரணம், அதற்கு விரோதமாக, தேவனை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்வதற்கு விரோதமாக அவர்களிடத்தில் ஒரு காரியம் காணப்படுகிறது, ஒரு குணாதிசயம் காணப்படுகிறது. அது எனக்கு தெரிகிறது தான் சரி, நான் எனக்கு தெரிந்ததைத்தான் ஏற்றுக்கொள்வேன், நான் தான் என்கின்ற மேட்டிமை, சுயஞானத்துக்கு அடுத்த அந்த மேட்டிமை. ஆகவேதான் சுய புத்தியை சார்ந்து கொள்ளுதல். அப்போ அந்த சுய புத்தியை சார்ந்து கொள்ளுகின்ற அந்த செயல் அது மேட்டிமையை உண்டாக்குகிறது. அது தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக இருக்கிறது. இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மேட்டிமை, பெருமை, அதை நிர்மூலமாக்கக்கூடிய ஒன்றாக எங்களிடத்திலே காணப்படுகிற போர் ஆயுதம் இருக்கிறது. அது என்ன? சத்தியம், உண்மை. எங்களிடத்திலே காணப்படுகிற ஆயுதம் உண்மை. பவுல் ஒரு இடத்திலே ஒரு அரசர் முன்பாக பேசுகிறார். பேசும்போது நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் பேசுகிறான். அப்போ அவன் என்னது? பயப்படுகிறான். பயத்து நான் பின்பற்றி ஒருவரை கேட்கிறேன் என்று சொல்லுகிறான், அனுப்பி விடுகிறான். அவன் நினைத்திருந்தால் அவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். இன்னொரு முறை பவுல் பேசும்போது ராஜா சொல்லுகிறா, ஏற கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்பதாக சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்கு என்னது? பவுல் பேசுகிற அந்த உண்மை, அதை எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் என்னது? தங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 26-28 இருக்கிறது. அகிரிப்பா ராஜா அவன் தான் பவுலிடத்திலே சொல்லுகிறான், நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று. அப்போ பவுலுடைய ஆர்குமெண்ட் என்று சொன்னால் உண்மையை பேசுகின்ற அந்த காரியம், அவர் பேசுகிற உண்மையை எதிர்த்து நிற்பதற்கு ஒருவனும் முடியவில்லை என்பதை குறித்து அமைக்க பார்க்க. அப்போ இந்த என்னிடத்திலே காணப்படுகிற அந்த ஆயுதம் எது? உண்மை, சத்தியம். அது தேவ பலனாக இருக்கிறது. அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதாக இருக்கிறது. அப்போ உங்களிடத்திலே காணப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது அல்லவா, அதுக்கு தேவனை அறிவதற்கு எதிராக தடையாக இருக்கிறதல்ல, கோட்டை கட்டி அந்த கோட்டையை இடித்து போடக்கூடிய ஒரு காரியம், நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு காரியம் தான் என்னிடத்துல இருக்கிற ஆயுதம் என்பதாக இங்கே பவுல் சொல்கிறார். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். எந்த எண்ணத்தையும் தேவனுக்கு எதிராக எழும்புகிற மேட்டுமை, அதை நிர்மூலமாக்குகிறோம். மட்டுமல்ல, எந்த எண்ணமாக இருந்தாலும் அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதாக இங்கே சொல்லு. அப்போ பவுல் அதான் பவுலிடத்திலே காணப்படுகிற ஆயுதமாக இருக்கிறது. அது என்ன? சத்தியம். இது சுய ஞானத்தினால் பேசினது அல்ல, தேவ ஞானத்தினால் பேசக்கூடியது. மற்றவர்கள் இச்சக வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது மற்றவர்களை கவரும் விதத்திலே பேச வேண்டிய, நயவசனிப்பிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் சொன்னதை சொன்ன வழியாக பேசுவது, அதன் வழியாக இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. அப்போது இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுதான் உண்மையை தவிர அவர்கள் ஒரு சிந்தித்து பார்த்தால்
தாங்கள் தங்களிடத்திலே தாங்கள் நம்புகிற கொள்கை தவறு, இதுதான் உண்மையை இதுதான் உண்மையாக இருக்க முடியும் என்பதை கண்டுகொள்வார்கள். ஆனால் அதற்கு எதிராக அவர்கள் எண்ணம் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள இடம் கூடாத காரணத்தினால்தான் வராமல் இருக்கிறார்கள். ஆனால் அநேக பவுலுடைய பேச்சை கேட்டு எப்படி எல்லாரும் வருகிறவர்களாக இருந்தார்கள், அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள் அல்லவா, அநேகர் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா. அது எப்படி நடந்தது? அந்த பவுலுடைய உண்மையை அப்படி உள்வாங்கி கொண்டவர்கள், அப்படி உள்வாங்கி கொண்டதன் விளைவாக மேட்டுமை அழிகிறது, எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைபிடிக்கப்படுகிறது. அவர்கள் கிறிஸ்துவை அறியாதபடிக்கு கட்டப்பட்டிருந்த அந்த சிறை, அந்த அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. அப்போ அது அவருடைய போராயுதமாக இருக்கிறது. அடுத்ததாக பவுல் சொல்லுகிறார், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமையின் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கும். அப்போ நான் வரும்போது நீங்கள் கீழ்ப்படிதல்ல இன்னும் வளரும் போது, அதாவது இப்பொழுது பவுல் பேசுகிற அந்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையிலே, நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு நான் அங்கே வரும்போது நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது, கீழ்ப்படியாதவர்கள், என்னுடைய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் மீது நீதியுள்ள தண்டனையை செலுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அவர்களை தண்டிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். இது பவுல் இங்கே தண்டனை என்று குறிப்பிடுவது வன்முறையை கையாள்வது அல்ல. இவர்கள் திருந்தாதவர்கள், இவ்வளவு உண்மையை சொன்ன பிறகும் அவர்கள் அந்த உண்மைக்கு கீழ்ப்படியாதவர்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது குழப்பத்திலே ஒருவேளை இருந்தால் என்ற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது, அங்கேயும் மறுபடியும் கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது நீதியுள்ள தண்டனை செலுத்தப்படும். தண்டனை சபைக்கு புறம்பாக்குவதுதான், சபையிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதை குறித்து தான் இங்க தண்டனை என்று சொல்லுவார். மற்றபடி அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்ற ஆயுதங்கள் அல்ல என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டார். தண்டனையின் வார்த்தையை வைத்துக் கொண்டு நாம் அதை அவர் அடி கொடுக்க போகிறார், வன்முறை கையாளுகிறார் என்கிறதாகவும் எண்ணிவிடக் கூடாது. 7ஆம் வசனம், வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? காரணம் என்னது? பவுலை எந்த அடிப்படையில் எடை போட்டு பவுல் கூறுகிறதை சத்தியமாக அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது பவுலுக்கு எதிராக கிளம்பினவர்களாக இருந்தார்கள். வெளித்தோற்றம், பவுல் கேள்வி கேட்கிறார், வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்தித்து கடவன். ஒருவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குரியவன் என்று சொல்லி நம்பினால் நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை சிந்தித்து கடவன். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று நம்பிக்கொண்டு அதே வேளையிலே நாங்கள் அப்போஸ்தலர்கள் ஆகிய எங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று சொல்லி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நாங்கள் கூறுகிற உபதேசத்தின் அடிப்படையில் இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல என்பதாக நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே நீங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்க முடியாது. பொருள். அப்போ நீங்கள் தவறான ஒரு மார்க்கத்தை பின்பற்றி அது கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று சொல்லி தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் பவுலை அவர்கள் அப்படி ஒருவேளை பவுலை அவர்கள் தங்களை கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டு பவுல் உள்ளிட்டோரை கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அவர்கள் வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். வெளித்தோற்றத்தின்படி பவுல் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார், எப்படி துன்பப்பட முடியும்? வெளித்தோற்றத்தின்படி அவர் லுக்கு நன்றாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்ப இவர் லுக்கு நன்றாக இல்லை, அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளித்தோற்றத்தின்படி அவருக்கு சாதுரியமான பேச்சு திறமை எல்லாம் கிடையாது, அப்போ இவர் கிறிஸ்தவராக இருக்க முடியாது என்று ஒருவன் நம்பினான் என்று சொன்னால், நீங்களே கிறிஸ்தவராக இருக்க முடியாது என்பதுதான் பொருள். உண்மையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர் என்று எண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் எங்களையும் கிறிஸ்துவுக்குரியவன் என்று எண்ணும்படியாக சிந்தித்து கடவன் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாக மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. கடவுள் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு, அப்போஸ்தலர் அதிகாரம். அப்போ அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவதற்கு நான் வெட்கப்பட வேண்டியதில்லை. அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்கிறதை அதை குறித்து நான் பேசுவதற்கு அது பெருமையாக தோன்றினாலும் அதற்கு நான் வெட்கப்படவில்லை. காரணம் அது உண்மை. கடவுள் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது எந்த அதிகாரம் எதற்காக?
உங்களை அழித்து போடுவதற்கல்ல, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்ற கட்டுவதற்கு. ஆகவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை கண்டிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நாங்கள் படமாட்டோம் என்பதாக இங்கு சொல்லுகிறார். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். காரணம், எங்களை குறித்து என்ன சிலர் சொல்லி வைத்திருக்கிறார்கள், நான் நிருபங்களினாலே பயமுறுத்துகிறேன், நிருபத்திலே கண்டிப்புள்ளவனாக இருக்கிறேன், நேர்ல வந்தா என்னது ஆளு ரொம்ப வீக்கு, நிருபத்துல மட்டும் தூரத்துல இருக்கும் போது என்ன வேணாலும் என்னது கோபத்துல பேசி விடுவாரு, கண்டிப்பாக பேசுவாரு. ஆனா பக்கத்துல வந்தா அவனால பேச முடியுமா என்கிறதான் பவுல் மீது வைத்த குற்றச்சாட்டு. அப்போ தூரத்துல இருந்து பேசுறதெல்லாம் எழுது, முகத்தை பார்த்து நேரில் வந்து பேச முடியுமா என்கிறதாக கேட்டார்கள். ஆகத்தான் பவுல் அதை வைத்து இங்க சொல்லுகிறார். நான் நிருபத்தினாலே என்னது பயமுறுத்துகிறவனா உங்களுக்கு தோணுது இல்லையா? அதற்கு காரணம் என்னது? எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உங்களை கண்டிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் உங்களை அழித்து போடுவதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு. ஆகவே இதை குறித்து எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வதை அது மேன்மை பாராட்டுதல், அதை குறித்து நான் வெட்கப்பட போவதில்லை என்பதாக சொல்லுகிறார். என்னை குறித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவனுடைய நிருபங்கள் வார யோசனையும் பலமும் உள்ளவைகள். அவனுடைய நிருபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ரொம்ப பலமுள்ளவைகளாக, ஸ்ட்ராங்காக, பாரமாக, கடுமையாக, ரொம்ப காட்டமாக இருக்கிறது. ஆனா சரி, அவன் நேர்ல வந்தா சரீரத்தின் தோற்றமோ அற்பம், பலவீனம். சரீரத்தின் தோற்றம், அவன் பக்கத்துல வந்து அவனை பார்க்க சகிக்காது, பலவீனமான மனுஷன். அவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? அற்பமாக இருக்கிறது. பவுல் நேர்ல வந்து பேசினா என்னது? அது அற்பமாக இருக்கிறது, அது ஒண்ணுக்கு உதவாது, அவனுக்கு என்னது அந்த பேச்சு திறமை எல்லாம் கிடையாது என்பதாக சொல்லுகிறார். பவுல் மீது குற்றம் சாட்டினார். ஆகவே தூரத்துல இருக்கும்போது என்னது பெரிய ஆளு மாதிரி பேசுவான், பக்கத்துல வந்தா என்னது அவனை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு என்னது சரீரத்தின் தோற்றம் பலவீனம், வசனமோ அற்பம். வசனம் என்றால் பேச்சு, பேசக்கூடிய அந்த வார்த்தை, வசனத்தை குறித்து சொல்லப்படும். இப்போ அவன் வசனம் பேசுறது என்னது அல்லது பிரசங்கம் பண்ணுகிறது எப்படி இருக்குது? அவனுக்கு அந்த அளவுக்கு சாதுரியம் இல்லையோ. அந்த அந்த நபர்லாம் பிரசங்கம் பண்ணா காது குளிர கேட்டுக்கொண்டே இருக்கலாம், மணிக்கணக்கில் கேட்டுக்கொண்டே இருக்கும், எவ்வளவு இனிமையாக இருக்கும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா பவுல் பேசினால என்னது கேட்கவே முடியாது. அவன் தூரத்துல இருந்து கடிதத்தின் வழியாக எழுதுறான், கடிதத்தின் வழியா பார்க்கும்போது என்னது ரொம்ப காட்டமா ஏதோ பெரிய இவ மாதிரி எழுதுவான். பக்கத்துல வந்து அவனால பேச முடியுமா என்பதாக சில அன்றைக்கு பவுல் மீது குற்றம் சாட்டினவர்கள் இருந்தார்கள். அப்படி சொல்லுகிறவன், அப்படி எங்களை குறித்து சொல்லுகிறவன், நாங்கள் தூரத்திலே இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். பவுல் சொல்லுகிறா, நாங்கள் நிருபத்துல ஒரு விதமாகவும் இங்க வந்து அப்படி எல்லாம் கிடையாது. நிருபத்திலே எந்த மனநிலையிலே நிருபம் எழுகிறேனோ அதே மனநிலையில தான் இங்கே உங்களிடத்துல நேரிலே வரும்போதும் என்னுடைய செயலிலே நான் செயல்படுவேன். நேரிலே வரும்போதும் என்னது உங்களை மீன்ஸ் பவுலுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை தண்டிப்பேன் என்று சொன்னால் அவர்களை கண்டித்து திருந்தாத பட்சத்திலே சபையை விட்டு அகற்றுவது, இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி தீர்ப்பு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவது. பவுல் அதை ஏற்கனவே கடிதமாக செய்திருக்கிறார். அப்போ நான் நேரிலே வரும்போது கிரியையிலும் இப்படித்தான் இருப்பேன் என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன், அதை என்பதை நீங்கள் சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஏன் பவுல் இந்த அளவுக்கு காட்டமாக அல்லது கோபமாக இந்த இடத்துல எழுதுகிறார் சொன்னால், அந்த அளவிற்கு பவுலுடைய தோற்றத்தை கொண்டு அவர்கள் மக்களை குழப்புகிறார்கள். அவருடைய தோற்றத்தை பாத்தீங்களா? அவன் பேசுனதை கேட்டிருக்கீங்களா? நேர்ல அவன் அதாவது நிருபத்தில் எழுதுறத என்ன பாத்திருக்கீங்க? அவனோட பேச்சை நீங்க கேட்டிருக்கீங்களா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனோட லுக் எல்லாம் நல்லா கிடையாது. அவன் எப்படி தேவ ஊழியனாக இருக்க முடியும்? தூரத்துல இருந்து கடிதம் வழியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆகவே பவுலை யாரும் நம்பாதீர்கள், பவுலையே என்னது யாரும் பின்பற்றி போகாதீர்கள், அவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்பதாக பவுல் மீது உள்ள சில வன்மத்தை சிலர் கொண்டிருந்தார்கள். அதை கொரிந்து சபையில பரப்ப நினைத்தார்கள். கொரிந்து மக்கள் எல்லாரும் அப்படி என்கிறதல்ல,
குருந்து மக்களை குழப்பக்கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள் சிலர். ஆகவே அவர்களுக்கு எதிராக இங்கே பவுல் எழுதுகிறார். அவர்களுடைய வாய வலையிலே இந்த குருந்து மக்கள் யாரும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு காட்டமாக எழுதுகிறார். காரணம், உண்மையிலேயே பவுல் கடவுளால் அழைக்கப்பட்டவர். பவுலுக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை எழுதுகிறார். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தாங்களே அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. பவுலை குறை சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தங்களை குறித்து தங்களை பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களை குறித்து தாங்களே அளந்து கொண்டு நாங்கள் தான் பெரிது, பவுல் எல்லாம் ஆளை கிடையாது என்கிறது போல சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அடிப்படையிலே தீர்ப்பு செய்கிறார்கள்? தோற்றத்தின் அடிப்படையிலே, வெளி தோற்றத்தின்படி பார்த்து நாங்கள் தான் பெரிய ஆள் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே தம்பட்டம் அடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையிலே நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தற்றத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அது இல்லாததை குறித்து ஒரு காலம் பெருமை பாராட்ட மாட்டோம். கடவுள் எதை எங்களை கொண்டு செய்தாரோ அதை குறித்து மட்டுமே நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் செய்யாததை செய்ததாக சொல்ல மாட்டோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி, நாங்கள் செய்யாததற்கு மிஞ்சி அல்லது நாங்கள் உங்களதை எதையும் சொல்ல மாட்டோம். உங்களிடத்திலே பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக உங்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அது வரைக்கும் தான் என்னது, நாங்கள் எதை செய்தோமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மற்றவங்க செஞ்ச வேலையை நாங்க செஞ்சதா இல்லானது மேன்மை பாராட்ட மாட்டோம். காரணம், தங்களை கொண்டு தாங்களே மேன்மை பாராட்டுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே அளவுகோலாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை குறித்து தாங்கள் சும்மா பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் கடவுள் எங்களை கொண்டு நடப்பித்தவர்களை செல்லுகிறோமே தவிர அதை தான் இங்க மேன்மை பாராட்டுதல் என்று சொல்லுகிறார். உண்மையில் அதை பெருமைப்படுத்துகிறோம் என்று இங்கே எழுதினாலும் அதனுடைய முடிவிலே பார்க்கும்போது பவுல் உண்மையிலே அதை பெருமைப்படுத்துகிறோம் என்கிற அர்த்தத்திலே அதை எழுதவில்லை என்பதை நான் காண முடியும். இப்போ நாங்கள் உங்களிடத்திலே சொல்லுகிறோம், அதை அவர்கள் மேன்மை பாராட்டுதலாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்கிறதற்காகத்தான் பவுலும் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். இப்போ நாங்கள் செய்யாததை செய்ததாக சொல்வதில்லை. கடவுள் எங்களை குறித்து எங்களை கொண்டு நடப்பித்தவைகளைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் அளவுக்கு மிஞ்சி நாங்கள் எங்களை கொண்டு எதை செய்தாரோ அதை மட்டுமே சொல்லுகிறோம். எங்கள் அளவு கடந்து மற்றவர்கள் செய்த வேலையை நாங்கள் செய்ததாக சொல்ல மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல், அப்போ மற்றவங்க செஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சதாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். அதே வேளையில மற்றவங்க செஞ்ச வேலையை நாங்க செஞ்சதா சொல்ல மாட்டோம். அதே வேளையில உங்கள் மூலமாக நாங்களே என்னது இன்னும் மற்ற இடங்கள்ல நாங்கள் பெருக முடியும், இன்னும் கடவுளுடைய வேலையை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் நாங்க செஞ்சுட்டோம், அதை செஞ்சோம் என்று மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தரை குறித்துத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். கடவுள் எங்களை கொண்டு இதைகளை செய்தார். மேன்மை பாராட்டப்பட வேண்டியவர் கடவுள். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறான். இதற்கு காரணம் என்னவென்றால் பவுலை குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் தங்களை தாங்களே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தார்கள். எந்த அடிப்படையிலே? தோற்றத்தின் அடிப்படையில், வெளி தோற்றத்தின் அடிப்படையிலே, வெளி பேச்சு திறமை அடிப்படையிலே நய வசனிப்பாக பேசுகிறார்கள், மற்றவர்களை கவரும் விதத்திலே பேசுகிறார்கள் என்கிற அடிப்படையில். பவுலுக்கு இதெல்லாம் தெரியாது. பவுல் நிருபத்துல வேணா அவ்வளவு கட்டமா எல்லாம் பேசலாம், நேரில் வந்து அவனால பேச முடியுமா? அவன் சரீரம் தோற்றத்தை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? ரொம்ப என்னது பலவீனம், சரீரத்தின் தோற்றம் பலவீனமும் வசனம், அதாவது அவனுடைய பேச்சு அற்பமாக இருக்கிறது என்று சொல்லி பவுலை குற்றம் சாட்டினவர்களாக இருந்தார். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் செய்யாததை செய்ததாக சொல்வதில்லை. அப்ப நாங்கள் செய்ததற்கு ப்ரூஃப் இருக்கிறது. கடவுள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஒருவன் கிறிஸ்தவருக்குரியவன் என்று உங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டால் அவன் எங்களையும் அப்படி எண்ணித்தான் ஆக வேண்டும். அதற்கு ஏற்றவர் சிந்திக்க கடவுள். ஒருவேளை உங்களை நீங்கள் கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டு எங்களை
அப்படி கிறிஸ்துவுக்குரியவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த கள்ளப்போதருடைய பேச்சை கேட்டு உண்மையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அதான் நீங்க பவுல் சொல்ல வருகிற காரியம். அப்போ பவுல் அடுத்ததாக சொல்லுகிறார், பவுல் மீது வைத்த குற்றச்சாட்டி பவுல் மாம்சத்தின்படி நடக்கிறவர். பவுல் சொல்லுங்க, இல்லை இல்லை, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது மாம்சத்திலே நடக்கிறோம். எல்லா மனிதர்களை போல நாங்களும் பாடுள்ள மனிதர்கள் தான், எங்களுக்கும் சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களை போல நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, மாம்சத்துக்கேற்ற போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுடைய போராயுதங்கள் தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அந்த தேவ பலமுள்ள போராயுதம் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குறது என்று சொன்னால் மனக்கோட்டைகளை உடைத்தருகிற மனதிலே கட்டப்பட்டிருக்கிற அரண்கள். அது எப்படி நாங்கள் உடைத்தருகிறோம்? சத்தியம். அந்த ஆயுதம் எது? சத்தியம். அதுதான் தேவ பலம் உள்ளதா என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். அதன் மூலமாக நாங்கள் தர்க்கங்களை நிர்மூலமாக்குகிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக எழும்புகிற மேட்டிமை, அந்த மேட்டிமையை நிர்மூலமாக்குகிறோம் என்பதாக எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிய பண்ணும்படியாக சிறைபிடிக்கிறவர்களாக இருக்கு. இது எல்லாமே நாங்கள் கையிலே ஆயுதமேந்தி மிரட்டி மதமாற்றவில்லை, மாறாக சத்தியத்தை பேசுவதன் மூலமாக நாங்கள் இந்த சத்தியம்தான் அந்த அங்கே ஆயுதமாக செயல்படுகிறது. இந்த சத்தியத்தின் மூலமாகவே நாங்கள் எனது இந்த எல்லா எண்ணங்களையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக இங்கே பவுல் சொல்லு. ஆகவே பவுல் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதில் காட்டமாக கோபமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கிறது. அடுத்த வாரத்தில் தொடர்ந்து வேற ஒரு காரியத்தை